பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ரம்யா ஜோஸ் செம காண்டில் இருக்காங்க. சபரி மேலேயும் கனி மேலேயும், குறிப்பா திவாகர் கிச்சன்ல ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் பார்வதி உட்காந்து சபரியோட முழு பிளான் இதுதான், அவன் இப்படிலாம் தான் பண்ணியிருப்பான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிட்டு ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவும் மற்றும் பார்வதியும் வந்து இந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா கிச்சன் டீம் இல்லையா, அப்போ வந்து சபரி உன் மேலே பல காண்டில் இருந்திருப்பான் போல, பல நாள் காண்டில் இருந்துக்கிட்டு எப்போ உன்னை இது பண்ணலான்னு வெயிட் பண்ணி உன்னை பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க, கரெக்டுக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவள் வந்து ஃபஸ்ட்டு கேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப முதல் ரவுண்டு ஓகே, ரெண்டாவது ரவுண்டு ஓகே, மூணாவது ரவுண்டில் வந்து எப்படி அவனால் அப்படி ஆர்ஷாக தள்ள முடியும், அந்த மாதிரி தள்ளக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, கரெக்டு, அப்போ ஒருத்தருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அப்படி ஃபோர்ஸாக தள்ளணும்னா அவன் ஹியூமனால பண்ணவே முடியாது, அவன் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசுகிறாங்க. ஓகே, ஸோ அடிப்படும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்படி தள்ளுறது எப்படி, அது தள்ளிட்டு எப்படி அக்கறை காட்ட முடியும், அதெல்லாம் அக்கறை காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவள் அப்படியே வந்து அக்கறை காட்டுற மாதிரி பல விஷயங்களை காமிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தைகள் மூலமாக அலங்காரம் பண்ணிடுறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அதை வார்த்தைகள் அலங்காரம் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் பவர் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஓகே, இதுல அவனே தானே சொன்னான், ஒரு விஷயம் சொல்லிட்டு நீ பவர் கொடுத்தன்ற மாதிரி அவன் தானே சொன்னான். 10/11, நீ 10 கொடுத்த நான் 11 கொடுப்பேன், 11 கொடுத்தா நான் 12 கொடுப்பேன் அவன் தானே சொன்னான். என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஸோ என்னதான் இருந்தாலும் சண்டையில வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, அடிதடி இந்த மாதிரிலாம் தள்ளி இருக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதில் வந்து நான் கூட தான் ஒரு டாஸ்க் பண்ணேன், சீக்ரெட் டாஸ்க்கு. என்னோட பிளான் என்னவா இருந்தது தெரியுமா, வார்த்தை விடாமல் சண்டை போடாமல் அதை எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத என்னோட முழு இன்டென்ஷனாக இருந்தது. வேற எதுவுமே என்னோட இன்டென்ஷனாகவே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சாண்ட்ரா பதிவு பண்ணுறாங்க போன வாரம் சீக்ரெட் டாஸ்க்கு. அப்புறம் உடனே அவங்க சொல்கிறாங்களாம், ஸோ அந்த மாஸ்க் டாஸ்க்லேயே சபரி என்னென்ன பண்ணான்னு தெரியுமா, அதை கட்டி பிடிக்காதுன்னு சொல்கிறான். கடைசியில் அவன் பண்ணதெல்லாம் இப்போ ரொம்ப ஓவரா இல்லை, அவன் அப்படிலாம் பேசிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறான், இப்போ வந்து பிஹேவ் பண்ணுறதெல்லாம் சரியா இருக்கா, ரொம்ப ரொம்ப தவறா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. ஓகே, ஆனா இப்போ சபரியோட என்னன்னா என்ன வேணாலும் பண்ணி வரணும் அப்படின்றது தான் அவனுடைய கேமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த டைலாக் யாருக்கிட்ட சொல்றீங்கன்னு இருக்குல்ல, என்ன வேணாலும் பண்ணி வரணும்ன்றது இந்த வீக்ல திங்க் பண்றதே பார்வதி தான். ஓகே, அதுல சபரி அப்படி திங்க் பண்ணுவான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். ஆனா இந்த மாதிரி பார்வதி கண்டிப்பா திங்க் பண்ற ஆள் தான். ஓகே, அதை தாண்டி செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓகே அப்படி ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்டாவது பார்த்து ஆடி இருக்கலாம்ல, கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், அவன் ஃபோர்ஸை கம்மி பண்ணியிருக்கணும். பார்வதி வேணும்னா இப்படி சொல்லியிருக்கலாம், அவன் முன்னாடி வரும்போது பார்வதி வராதிங்க பார்வதி, நீங்கள் டிஃபென்ஸ் தள்ளினீங்கன்னா நானும் ஃபோர்ஸ் காட்ட முடியும்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வேலிடாக பட்டுச்சு. வரும்போது அப்படியே பார்வதி நில்லுங்க, நீங்கள் தள்ளாதீங்க, கேம் விட்டு லீவ் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக அவன் கேம் விளையாடி இருக்கான், அவனுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. என்னென்ன பேச்சு கேளுங்க, ஹியூமனு, மனசாட்சி, அப்புறம் வேற என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கு. ஓகே, மற்றபடி இப்போ அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான். உடனே பார்வதி அவனையே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், அழகாக தெரியுது. அதில் குறிப்பாக வந்து அவங்களுக்கு குறிப்பான சுச்சுவேஷனில் கரெக்டாக கனியை வேற ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னும் போது உடனே இவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா கரெக்டாக அவன் பயந்துட்டான், 2 பெண்கள்ன்றதால பயந்துட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான், எப்படி நீங்கள் தோத்துருவீங்களோன்ற மாதிரி, அவன் தோத்துருவானு பயம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக கனி அக்கா வந்து சப்போர்ட் பண்ணி அவனை ஜெயிக்க வச்சிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கனி சப்போர்ட் பண்ணது உண்மைதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கெமி மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா சபரி தான் வின் பண்ணியிருப்பா, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கெமி வந்து அந்த இடத்துல நியாயத்துக்கு எடுத்து திருப்பி ரவுண்டு போனது முழுக்க முழுக்க கெமி தான் காரணம் அப்படின்ற டிஸ்கஷன் வருது. அதை தாண்டி அவனுக்கு புரியல, நிறைய வக்கரம், நிறைய கோபம், இதெல்லாமே என் மேலே இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே இவங்க சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த வீட்டில் நம்ம பாய்ஸ் கேஸ் இல்லாமல் தான் கேம் பிளே பண்ணுறோம், பட் மக்களுக்கு பெண்கள் ஆண்கள்ன்றது தெரியும், நம்ம சொசைட்டி இன்னும் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஆமாக்கா கரெக்டு, நானும் கெமியும் பார்வதியும் சண்டை போடும்போது யாருமே வந்து தடுக்கல, சபரியே இன்னொருத்தர் வந்து சண்டை போடும்போது தடுக்கல, ரம்யாவும் கெமியை சண்டை போடும்போது யாரும் வந்து தடுக்கல, இப்போ நானும் அவனும் சண்டை போடும்போது யாராவது வந்திருக்கணும்ல, பிடிச்சி நிறுத்தி இருக்கணும்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, கரெக்டா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது டாஸ்க்குன்னா யாருமே வரமாட்டாங்க, பட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த பார்வதி சொன்ன இதில்
கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஜட்ஜ் இந்த மாதிரி விளையாடாதீங்கன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பேசி நிறுத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அதை தாண்டி இன்னொரு பக்கம் ரம்யா பக்கம் இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரம்யா பக்கம் எடுபுடி வேலை இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் ரம்யா வேற கேட்குறா, எடுபுடி வேலைலாம் பார்க்க மாட்டியா, உங்களுக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதான்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் என்ன கேட்டா காலன்ற மாதிரி சாண்ட்ரா இதை பார்வதி கிட்ட பதிவு பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்து வெளியே ஒரு மீட்டிங் நடக்குது. அரோரா, சுபிக்ஷா, வியானா மற்றும் ரம்யா அந்த 4 பேர். அப்போ வந்து செமகான்ல ரம்யா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கனி வந்து இந்த கிச்சன் டீம்ல எல்லாரும் உன்னை பத்தி கேட்க சொன்னாங்கன்னு. ஏன்னா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறது கனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் 4 பேர் கெஸ்டா சும்மா வேலைக்கு போட்டிருக்காரு போல, எடுபடி வேலைக்கு, அது யார்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்றது நீ போய் கேப்டன் கிட்ட கேட்டுவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஏன் அப்படி சொல்றீங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு டைலாக கனி சொல்லியிருக்காங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே கொடுத்தது 2-3 பேர் தான், அந்த ஒரு நபர் தான். குறிப்பா திவாகர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இங்க சுபிக்ஷால இருந்து எல்லாரும் நாங்க இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை என்கிட்டே டைரக்டா வந்து தோன்ற நபர் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே, எதுக்கு அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க, இது எனக்கு தெரியாது, யார் சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட கேட்கறாங்க. நான் சொல்லாமா வேணாமான்னு தெரியல, அது திவாகர் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ரம்யா, நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன், எவன்லாம் எனக்கு சொன்னான்றதை நான் செக் பண்ணிக்கணும், செக் பண்ணிட்டு நான் போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்ற மாதிரி செமகான்லையும் ஒரு பக்கம் கடுப்புலையும் ரம்யா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இப்போ நான் போய் கிச்சன்ல வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், கெமி ஏதாவது வேலை பண்ணா கேட்கறாங்களா, கெமி எதுவுமே கேட்கலையே, நான் பண்ணா மட்டும் ஏன் கேட்கறாங்க, ஸோ அடுத்த வாரம் இரு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அடுத்து சுபிக்ஷா வியானா என்ன சொல்றாங்கன்னா, வியானா சுபிக்ஷா இப்போ கெமி வந்து ஒவ்வொரு 4 பேரையும் 4 டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செஞ்சுக்கலாம், 4 கெஸ்ட் இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செஞ்சுக்கலாமா, ஆனா கெமி கூப்பிட்டா இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வருவாளா அப்படின்றதே எனக்கே தெரியல, அவளை வச்சு லாக் பண்ணலாம், லூப் ஹோல் கரெக்டான பாயிண்ட் மாட்டப்படுதுன்ற மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அதுக்கு பதிலாக இன்னொரு டைலாக், 4 பேருமே குக்கிங் தெரிஞ்சவங்க குக்கிங் டீம்ல போட்டிருக்காங்க, ஸோ அதுலயே கேப்டன் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு, ஒழுங்கா முடிவெடுக்கலையோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவர் ஏன் வந்து 4 பேரை போடணும், 3 பேர் குக்கிங் தெரிஞ்ச நபரை போட்டு ஒரே ஒரு நபரை வந்து குக்கிங் தெரியாத நபரை போட்டிருக்கலாமே, அப்ப 4 பேருக்குமே ஈஸியா ஒருத்தர் 3 பேர் கத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து லேர்னிங்ல இருப்பாங்க, சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், லேர்னிங் ப்ராசஸ்க்கும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போது இதை போய் கேப்டன் கிட்ட தான் பேசணும் இது பண்ணோன்ட்டு. ஸோ சபரிக்கான த்ரெட்டு வந்து ஒரு பக்கம் பார்வதி பக்கத்துல இருந்தும் வரல, இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துல அவங்க டீம்மேட்ஸா இருக்கிற ரம்யா ஜோ இவங்க சைட்ல இருந்துமே சபரி பக்கம் பல நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதுல ரம்யா ஜோ இருங்க, இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை இதுக்கப்புறம் தானே பார்க்க போறீங்க, ரம்யாவோட ஆட்டத்தை என்னதான் பண்ணாலும் நீங்க ஜெயிலையும் நாமினேட் தான் பண்ண போறீங்க, நான் என்னென்னலாம் பண்றேன் பாடுறா அப்படின்ற மாதிரி வீரவசனங்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்ல குறிப்பா கனி மேண்டியும் சபரி மேலையும் படும் பாண்டிலும் திவாகர் அதை நேரா வந்து கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திவாகர் மேல கோவத்திலும் ரம்யா ஜோவை பார்க்க முடிகிறது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.